கர்த்தரும் என்னை கைவிட்டாரே என்று அழுது கொண்டிருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது ஏசாயா 54:7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். எசேக்கியா ராஜா மரிக்க போகிறார் என்று தீர்க்கதரிசி சொன்ன போது முறையிட்டு அழுதார். தேவனும் அவர் ஜெபத்தை கேட்டு 15 ஆண்டுகள் கூட்டிக் கொடுத்தார். எல்லாரும் கைவிட்டு தனித்து இருக்கும் போது நம் ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலையில் கர்த்தரும் என்னை கைவிட்டாரே என்று சொல்லி அங்கலாய்த்து அழுகும் சூழ்நிலையும் வரும். ஆனால் தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, இரக்கத்தில் ஐஸ்வர்யவான். உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார். நிச்சயமாக உங்கள் மேல் உருக்கமான இரக்கத்தை செலுத்தி உங்களை சேர்த்துக் கொள்வார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என்னை கைவிடாமல் உருக்கமான இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வதற்கு நன்றி. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.